உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மாடி ஜனனி, ஜனனி எங்க இருக்க? அம்மா வராங்க சித்தி. மாட்டிப்பேன் சித்தி. அவங்க முன்னாடி உண்மை தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க சித்தி. நான் எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அது இப்ப நடக்க போகுது சித்தி. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியல சித்தி. ஜனனி கொஞ்சம் இங்க வாமா. அம்மாடி ஜனனி, ஜனனி சித்தி. ஜனனி, ஐயோ என்னாச்சு? என்னமாச்சு? என்னடி இப்படி பண்ணிட்ட? என்ன? பால் கொதிக்கிறது கூட நீ பார்க்கலையா? இப்ப வந்திருக்க உங்களுக்கு எப்படி காஃபி போட்டு கொடுப்ப? மானம் முக்கியம் நினைச்சா வலி ஒரு விஷயமே இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏன் ஜனனி இப்படி பண்ண? நீ பார்த்து பண்ண கூடாதா? அம்மா ரொம்ப எரியுதுமா. ஐயோ, ஒரு நிமிஷம் இரு, இது வர. அம்மா சித்தி. துளசி கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ரொம்ப எரியுது சித்தி. இப்படி பண்ணிட்டீங்களே. கொஞ்சம் பொறுத்துக்கோ. சித்தி. ஜனனி கை கட்டு கட்டு. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அம்மா அம்மா ரொம்ப வலிக்குதுமா. கொஞ்சம் வலிக்குது. அவ்வளவுதான். ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. அம்மா நீங்க ஜனனியை கூட்டிட்டு ரூமுக்கு போங்க. அம்மா பிடிந்தாலுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல ரூமுக்கு போ. கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆயின்மெண்ட் போடலாம், இல்லன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அம்மா நீங்க ஜனனியை கூட்டிட்டு போங்க. வா போ போமா. வாமா வா வா வா. ரூமுக்கு போயிடலாம் வா. ஐயோ என்ன இவ இப்படி பண்ணிட்டா? நான் பாத்துக்க மாட்டேனா? கொதிக்கிற பாலை கையில ஊத்திக்கிட்டாலே. துளசி எனக்கு வேற வழி தெரியல துளசி. வாழணும்னு நினைக்கிறவன் வலியை பத்தி யோசிக்க மாட்டா. முன்னாடி என்ன வழி இருக்குன்னு தான் யோசிப்பா. நீ வாழறது முக்கியம் துளசி. வா வாமா. ஹாய் ஜனனி. வா. ஜனனி. ஸ்வேதா இப்போ கை எப்படி இருக்கு? ஏய் நல்லா சுட்டுருக்குப்பா. ஹாஸ்பிட்டல் போலையா? என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஏம்மா ஜனனி உங்களுக்கு முன்னாடியே தெரிந்தானே? தெரியுமே, நல்லா தெரியும். நிஜமாவே தெரியுமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நான் தான் தெரியுங்கிறேனே. இல்ல நீங்க சாதாரணமா பேசுறீங்களே, ஒரு சின்ன சந்தேகம்தான். நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா நேர்ல பார்த்தது இல்ல.
மலேசியால இருக்கும்போது அடிக்கடி போன்ல பேசிப்போம் இல்ல ஜனனி? ஆமா. எல்லாம் கடவுள் அருள் தான். அந்த கடவுள் தான் சிக்கல் இல்லாம காப்பாத்திருக்காரு. என்ன கடவுள் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, கொதிக்கிற பால் கையில மட்டும்தான் பட்டுச்சு. உடம்புல எல்லாம் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த மாதிரி நடக்காதது கடவுளோட அருள் தானங்க. ஐயோ, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு நினைக்கவே கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே நடக்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி கையோட போனது கடவுளோட அருள் தான். கையை காட்டு. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? வலி லேசா இருக்கு, ஆனா பரவாயில்ல. பரவாயில்லையா? சரி, அப்போ வா, திரு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நானா? ஆமா, நீதான். போய் பார்த்துட்டு வந்துடலாம், வா. டேய், முடியலன்னா விடேண்டா. மா, அவளே பரவாயில்லங்கிறா, வரட்டுமே. ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தா ஒருவேளை வலி குறைஞ்சிரும். சரி, நீ வா போலாம். என் தம்பி, இப்ப அவள அவசியமா போகணுமா தம்பி? ஆமாமா, போனா சரியாயிடுமா? இப்ப வேண்டாமே. அம்மா, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. பேச பேச சரியாயிடும், பாருங்க. நீ வா ஜனனி, போலாம், வா. சரி, பாத்து பாத்து, மெதுவா. வா வா. மாப்ள, நீ கொஞ்சம் வாங்க. என்ன மாமா? மாப்ள, கொண்டு வந்திருக்கியா? என்ன மாமா? சரக்கு கொண்டு வந்திருக்கியா மாப்ள? அக்கா, உன் இணையரை பாத்தியா? விட்ட போடுறாரு. சும்மா இணையர்னு சொன்ன கொன்னே போட்டுருவேன். சரி சரி, உன் கடுப்பு புரியுது. கொண்டு வந்திருக்கியா இல்லையா? புரியலையே. சொன்னனே மாப்ள, கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வரலன்னு மட்டும் சொல்லிடாத மாப்ள, அப்புறம் என் மனசு தாங்காது. உங்களை பத்தி எனக்கு தெரியுமே மாமா. கார்ல இருக்குது. கார்ல இருக்கா? வா வா வா, இப்பயே எடு வா. அவசரப்படாதீங்க மாமா, ஜனனிய பாத்துட்டு வந்து எடுத்து தரேன். ஏய், அப்படி இல்ல மாப்ள, எந்த ஒரு வேலையும் தள்ளி போடக்கூடாது. அப்புறம்னு சொல்றது ஒரு சோம்பேறித்தனம் தான். மாப்ள, நம்ம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. வா, இப்ப எடுத்து கொடு, வா. கொஞ்சம் பொறுங்க மாமா, போகும்போது எடுத்து தரேன். டேய் திரு, மச்சான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.